ப்ரைஸ் எல்லாம் கத்த நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்னே வச்சுக்கலாம். சாத்தானை பார்த்து பேச வேண்டியவை. இது வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்தோம். வேலை வேணுமா, குழந்தை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, வியாதியிலிருந்து சுகம் வேணுமா அப்படின்னு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்துக்கு ரிலேட்டடான வசனத்தை நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஓவராலாக எல்லாமே நமக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறது சாத்தான், பிசாசு தான். ஸோ அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் பேச சொல்கிறார். நீ என்கிட்ட ஆள தேவையில்லை, லிஸ்ட்டு போட தேவையில்லை, வசனம் இருக்குது, உனக்கு அந்த வசனத்தை சொல்லி வாங்க, இல்லை பிரச்சனையை பார்த்து பேசு. அது பார்த்து பயந்து ஓடாத, பிரச்சனையை பார்த்து பேசு. அத்திமரத்தை பார்த்து கர்த்தர் பேசினாராம். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், பிரச்சனையை பார்த்து அது எதுவானாலும் இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை நம்ம பார்த்து பேச வேண்டியவை. அதாவது பிரச்சனைங்கிறது என்னது, சாத்தான், பிசாசு. அதை நம்ம பார்த்து பேச வேண்டியது என்ன அப்படின்னா, இதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி பிள்ளைங்க தலைமையில் வச்சு பிசாசு பிள்ளைங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையை போட்டாலும், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் எந்த வகையாக ஒரு பிரச்சனையை போடுறானோ அதை நம்ம தலையில் கை வச்சு பேசினா ஓகே. சாத்தானே, தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம், இயேசு உன் தலையை கல்வாரி நசுக்கி இருக்கிறார், இயேசு உன்னை நிராயுத பண்ணி ஆக்கியிருக்கிறார், தமது மரணத்தினாலே இயேசு உன்னை இல்பொருளாக்கி இருக்கிறார், நீ சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டவன், இல்லாமல் போவதே உன் முடிவு, இயேசு உன்னை கட்டி போட்டிருக்கிறார், இயேசு உன்னை தூளாக ஆக்கியிருக்கிறார், நீ என் பாதங்களுக்கு கீழாக இருக்கிறாய், அழுக்கை மிதிப்பது போல நான் உன்னை மிதிப்பேன், இயேசுவின் நாமத்தை நான் உச்சரிக்கும் போது நீ பயந்து ஓட வேண்டும். இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எலோகிம் இல்லாததை உருவாக்கி தரும் தேவன், எல்ஷடாய் போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவன், எபனேசர் உதவி செய்யும் தேவன், யெகோவா ராப்பா குணமாக்கும் தேவன், யெகோவா நிஸ்ஸி ஜெயம் கொடுக்கும் தேவன். இதை அப்படியே ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு சொல்லிட்டு தான் தூங்குவோம் நாங்கள். பிள்ளைங்க மேலே தலையில் கை வச்சு, ஃபேமிலிக்குள்ளே, நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு எல்லாருக்கு மேலேயும் வச்சு எல்லார் நிமித்தமாகவும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் சாத்தானை பார்த்து நம்ம பேச வேண்டிய வசனங்கள். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.